வணக்கங்க. ஆராய்ச்சி சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இப்ப ட்ரம்ப் விவகாரம் தான் ஒரு பெரிய பேசும் பொருளா உலகம் ஃபுல்லா அதான் பேசும் பொருளா இருக்குது. அவர் பண்ற விஷயம் எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாவும் இருக்கு. அவர் பண்றது கோவமாவும் வருது. என்ன ஒரு ஒரு நாட்டோட பிரசிடென்ட் இப்படி பண்ணுவாரா? அப்படிங்கிற மாரி ஒரு சர்வாதிகாரி மாரி பிஹேவ் பண்ணிட்டுருக்காரு. நெனச்சா அவரு நெனச்சத சாதிக்கணும். அவருக்கு என்ன வேணுமோ அத உடனே வந்தே ஆகணும். அதுக்கு எது வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு. மொதல்ல வந்து வெனிசுலால போய் அங்க அதிபர வந்து அவங்க நாட்டுக்குள்ளரே போயி அரெஸ்ட் பண்ணி அவங்க அது மேல வந்து அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் கேஸ் நடக்குது. அதுக்கு மெயினா என்ன சொன்னாருன்னா, அது வந்து ஆக்சுவலா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அங்க இயற்கை எண்ணெய் வளம் நெறைய இருக்கு. அதெல்லாம் அவங்க பார்க்கணும். அதனால அவங்களுக்கு வருமானம் வரும், போகும் அப்படிங்கிறதுக்கு இல்லாம என்ன சொன்னாருன்னா, அவங்க நாட்டுல இருந்து நெறைய வந்து போதைப்பொருள் வந்து அமெரிக்காவுக்கு வரதுக்கு காரணமே வந்து வெனிசுலா தான். அது அதிபர் எல்லாம் சேர்ந்து தான் பண்றாங்க. அதுல எவ்வளவோ சொல்லிட்டேன். அவங்க கேட்கல சொல்லி, அதனால அரெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாரி அவர் கொண்டு போயிட்டாரு. அவங்க ஒய்ஃபையும் அவங்களையும் கொண்டு போய் இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவரு ஒரு காரணம் சொன்னாலும், இதுக்கு எண்ணெய் வளம்னு சொன்னா யாரு என்ன அதுக்காக போறாங்கன்னு நெனைப்பாங்க. இவரு ஒரு காரணம் சொல்ற மாரி சொல்றாங்க. சொல்லிட்டு இத வச்சு எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஆளுங்கலாம் வந்து தான் அந்த ஆயில் இத எல்லாத்தையும் பார்க்கறதெல்லாம் வந்து அமெரிக்கன்ஸ் தான் வந்து எல்லாம் பண்ணுவாங்க, போவாங்க அப்படிங்கிற மாரி அவரு சொல்லிட்டாரு. அப்பயே வந்து ஒரு லீட் குடுத்தாரு. கிரீன்லாண்ட அடுத்தது வந்து கைப்பற்ற போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரே பிடிவாதமா அவ்ளோ யார் சொன்னாலும் கேட்காம கிரீன்லாண்ட் எங்களுக்கு வந்தே ஆகணும். அது கிரீன்லாண்டுங்கிறது டென்மார்க்ல இருக்குங்க. அது வந்து ஒரு அட்டானமஸ் டெரிட்டரிங்க. அதாவது சுயாட்சி பிரதேசம். அவங்க வந்து அவங்க ஊர்ல இருக்கிறது எல்லாமே அவங்களே வந்து ஆட்சி பண்ணிப்பாங்க. நம்ம ஊர்லலாம் இருக்கு யூனியன் டெரிட்டரின்னு இருக்கு பார்த்தீங்களா? அது மாரி தனி பிரதேசம். ஒரு மெயினா டிஃபென்ஸ் அது மாரி வெளியில இருக்க பெரிய விஷயம் மட்டும் டென்மார்க் வந்து பார்க்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயம் வந்து அவங்களே அந்த கண்ட்ரியே பார்த்துக்கும். அது மாரி இருக்குது கிரீன்லாண்ட். அது ரொம்ப பெரிய இது. அது வந்து ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் நடுவுல இருக்குங்க. அது வந்து அவ்ளோ பெரிய பிரதேசம். பயங்கர குளிர் அங்க. அது வந்து ஃபுல்லா வந்து ஐஸா தான் உறைஞ்சிருக்கும் அது மாரி. ஆனா அவ்ளோ பெரிய ஊர்ல வந்து மக்கள் வசிக்கிறது ஒரு 56,000 மக்கள் தான் வசிக்கிறாங்க அது. ஆனா நெறைய இயற்கை வளங்கள், நெறைய ஆயில், கேஸ், மினரல்ஸ்லாம் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குது. ஸோ அது வந்து ட்ரம்ப்புக்கு வந்து கண்ண உறுத்திட்டு இருக்குது. ஸோ அவர் என்ன பண்றாரு, அது எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு சொல்லி அதாவது சின்ன பசங்க அடம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மாரி எனக்கு வந்தே ஆகணும். கண்டிப்பா தேவ அது. நான் எப்படியும் அத கைப்பற்றுவேன்னு ஓப்பனா சொல்லிட்டு இருக்கிறாரு. யாரு சொன்னாலும் கேட்காம, அவருக்கு பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாரி இருந்துட்டு இருக்கிறார். ஒரு பெரிய நாட்டோட பிரசிடென்ட் மாரியே அவரு பிஹேவ்ல. ஏற்கனவே அவர பத்தி நெறைய பேசுவாங்க எல்லாரும். அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ திருப்பி வந்து இவ்வளோ இதா பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து அ நாங்க போய் வந்து ரஷ்யா வந்து அங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. ரஷ்யா, சைனாலாம். ஸோ அத வந்து தடுக்க வந்து டென்மார்க்கால முடியாது. ஸோ நாங்க அமெரிக்கா படைகள்லாம் போனா தான் அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண முடியும். அந்த நாட்ட வந்து காப்பாத்த முடியும். ஸோ எங்களுக்கு தான் அந்த இது நல்ல வசதி இருக்கு. நெறைய ராணுவம் எல்லாம் பலமா இருக்குது. ஸோ அதனால நாங்க போய் பண்ணுவோம். சொல்லி ரொம்ப அக்கறையா அந்த நாட்ட அப்படியே காப்பாத்துற மாரி பேசிக்கிறாரு. இது எதுன்னு சொல்லாம இப்படி சொல்லிட்டு, அதனால எங்களுக்கு அந்த அதுவும் இல்லாம எங்களோட இது வந்து ராணுவம் இதெல்லாம் பலப்படுத்துறதுக்கு, இவங்களுடைய இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க ராணுவம் எல்லாம் பலப்பட்டு இவங்க நாட்ட பலப்படுத்துறதுக்கும் அது தேவைப்படுது. அந்த ஊர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா வேணும். நான் எல்லாம் எவ்வளோ பணம் குடுத்து வேணா வாங்கிக்கிறேன். அப்படி இல்லன்னா, அது வந்து ராணுவத்த அனுப்பிச்சு சண்டை போட்டாச்சும் நான் வாங்கிடுவேன். கண்டிப்பா தேவைன்னு ரொம்ப ஒரு பிடிவாதமா இருந்துட்டுருக்காரு. டென்மார்க் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது வந்து அது நாங்க குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊர் மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து எங்க நாட்ல ஆள்றாங்க. நாங்க இந்த நாட்ல இருக்கோம். இவங்க ஆட்சி பண்றாங்க. அதுவே போதும் எங்களுக்கு. அமெரிக்காலாம் வந்து எங்கள ஆட்சி பண்ண வேணாம். அப்பன்னா அவங்க அதிகாரம் கையில எடுத்துப்பாங்க. எங்க சர்வாதிகாரி மாரி பிஹேவ் பண்ணுவாங்க. நாங்கலாம் அடிமை மாரி வாழணும் அப்படின்னு சொல்லி, அவங்க ரொம்ப இதா சொல்லிட்டு வேண்டவே வேணான்றாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து வியாபாரம் பண்றோம் சொல்லி வந்தாங்க. இங்கிலீஷ்காரங்கலாம் வந்தாங்க. வந்து இங்கேயே தம்பிட்டு நமக்கு அடிமை மாரி வச்சிருந்தாங்க, போனாங்க. அதுக்கப்புறம் தான் சுதந்திரம் கிடைச்சுது. அது மாரி இவங்களும் ஒவ்வொரு நாடா ட்ரம்ப் வந்து போயிட்டு, இங்க இப்படி இருக்கு, அங்க பார்க்குறேன், உங்க நாட்ட பாதுகாக்கிறேன், அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த ஊர்ல என்னென்ன இருக்கோ, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த வளங்கள்லாம் நம்ம எடுத்துக்கணும். நாட வந்து நல்லா ஏன்னா அமெரிக்கா ரொம்ப வறுமையில இருக்கு. ரொம்ப கஷ்டம் இருக்கு. பணம்லாம் இல்ல. ரொம்ப செலவுலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நெறைய இது பண்ணிட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. எந்தெந்த இது எத எத கட் பண்றது, போறது எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப இது வந்து அவருக்கு நாட்ட வந்து நல்லா வளமாக்கணும், வசதியாக்கணும் சொல்லி எங்கெங்க இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து நம்ம நாட்ட வந்து நல்லா பெரிய பணக்கார நாடா ஆக்கணும்னு எண்ணத்துல பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சொல்ற காரணம் வந்து வேற சொல்லி இது மாரி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு வந்து
நேட்டோ அப்படி சொல்லி ஒரு அமைப்பு இருக்குங்க. நேட்டோ என்னன்னு சொன்னா, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லி ஒரு அமைப்பு. இது வந்து 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1949 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. எப்படின்னா, இது வந்து மிலிட்டரி அண்ட் பொலிட்டிக்கல் அலையன்ஸ். அந்த எப்ப யாருக்குன்னா, ஐரோப்பிய நாடுகளுக்கும், அமெரிக்காவுக்கும். அவங்க வந்து ரொம்ப நட்பா இருக்கு. ஐரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, அவங்களும் அமெரிக்காவும் ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ஃப்ரெண்டா இருக்காங்க. அந்த நாடுகள்லாம் சேர்ந்து, இது அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு அமைப்ப ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 12 நாடுகள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் 32 நாடுகள் ஆயிடுச்சு. அந்த இதுல ஆர்கனைசேஷன்ல. இருந்து என்னன்னா, இதுல வந்து என்ன அமைப்புனா, அதாவது வந்து இவங்களுக்கு வந்து எந்த விதமான இந்த அமைப்புல இருக்க நாடுகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நாட்டுக்கு பிரச்சனை வந்தா, மத்த நாடுகள்லாம் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாரி அந்த அமைப்பு இருக்குது. ஸோ எந்த ரீதியாவும் அதான் சொல்றேன் அரசியல் அண்ட் மிலிட்டரி ராணுவம் இது சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை வந்தாலும், சண்டையோ இல்ல அரசியல் ஏதோ பிரச்சனையோ இது வந்தா, ஒரு நாட்டுக்கு வந்தா மத்த நாடு வந்து குரல் கொடுக்கும், சப்போர்ட் பண்ணும். தேவைப்பட்ட ராணுவம்லாம் அனுப்பும் அப்படிங்கிற மாரி தான் அந்த அமைப்பு வந்திருக்குது. அமெரிக்காவும், யூரோப்பியன் கண்ட்ரீஸும் ரொம்ப ஒத்துமையா இருக்கிறாங்க. அப்படிதான் இருந்துட்டு இருந்தது. இப்ப வந்து டென்மார்க்கும் அந்த யூரோப்பியன் கண்ட்ரி தான். ஸோ அவங்க வந்து கிரீன்லாண்ட வசப்படுத்தணும், பிடிக்கணும்னு சொல்லி பண்றதுனால, மத்தவங்கலாம் பிடிக்கல. எல்லாம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கண்ட்ரீஸ்லாம். என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னா, நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸு, அப்புறம் வந்து ஜெர்மனி, நெதர்லாந்து, ஃபின்லாந்து, இங்கிலாந்து, பிரித்தானியா இவங்க எல்லாருமே வந்து அந்த இதுல இருக்கிறாங்க. அந்த நேட்டோல இருக்கிறாங்க. ஸோ அவங்கலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது பண்ணக்கூடாது. ரொம்ப தப்பு சொல்லி எல்லாமே குரல் குடுக்குறாங்க, போறாங்க. அத கேட்கவே இல்ல. யார் சொல்றது உடனே என்ன பண்ற? அப்ப டாக்ஸ ஏத்து. அவங்க வந்து இது எக்ஸ்போர்ட் பண்றாங்க பார்த்தீங்களா? அத வந்து அந்த டாக்ஸ் எல்லாம் ஏத்து. பிப்ரவரிலேருந்து இந்த நாடுகளுக்கெல்லாம் யார் யார் வந்து அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டா பேசினாங்களோ, கிரீன்லாண்ட் அவங்க வாங்குறது வந்து சப்போர்ட் பண்ணலையோ, அதனால 10% வந்து வரி பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து. அதுக்கப்புறம் ஜூன் மாசத்துலேருந்து 25% நாங்க வாங்குற வரைக்கும், அத கிரீன்லாண்ட நாங்க வசப்படுத்துற வரைக்கும், எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் எல்லா இந்த யார் யார் எங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசினாங்களோ, அவங்க எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிக்கும் 25% அதுக்கப்புறம். அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளை மாரி எடுத்தா அதாவது சின்ன பசங்க அடம் பண்ற மாரி இவ்வளவு எதுக்கு எடுத்தாலும் வரி முதல்லயும் போட்டாரு. 2025 ஏப்ரல்லயும் அப்படிதான் எல்லா நாட்டுக்கும் எது எது போடுறோம் நம்ம இந்தியாவுக்கு கூட போட்டார். 25% போட்டாரு. நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வந்து அப்புறம் 50% ஆக்குனாரு. ஏன்னா நம்ம வந்து ஆயில்லாம் வந்து ரஷ்யாட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. நெறைய கண்ட்ரீஸ்க்கு இப்படி தான் போட்டு நெறைய வந்து வரிய போட்டு வச்சிருக்காரு. போட்டு எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஆனா இப்ப எல்லாம் ஆல்டர்னேட்டிவா அவங்கவங்க வெவ்வேறு விதமா வந்து மார்க்கெட்டிங் வந்து வெவ்வேறு நாட புடிச்சுட்டு வெவ்வேறு மாரி ஏன்னா இவர விட்டா வழி கிடையாது சொல்லி அவங்க மாறிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. ஸோ இது மாரி வந்து வரி போடுறதுன்னு சொல்லி போடுறப்ப எல்லாருமே அகெயின்ஸ்டா சொல்றாங்க. அவங்கவங்க என்ன பண்றாங்க, இந்த நேட்டோல இருக்க நாடுகள்லாம் வந்து எவ்வளவோ சொல்லி கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் அவங்கலாம் வந்து அவங்கவங்க படைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அங்க இதுக்கு டென்மார்க்குக்கு. இது கனடா கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க படைகள வந்து கொஞ்சம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இப்படியே போச்சுன்னா பெரிய வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும், அமெரிக்காவுக்கும் பெரிய சண்டை மாரி வரும். அடுத்து வேர்ல்டு வார் மாரி வரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதே நடந்துட்டு இருக்கு. இவரு யார் பேச்சையும் கேட்கல போல. இது ஒரு இது. இதுல பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து நேட்டோ நாடுகள் இதில வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வேற என்ன பண்றாங்க, அடுத்தாப்புல வந்து யுஎஸ் பொருட்களுக்கு வந்து நாங்க 108 பில்லியன் டாலர் வந்து நம்ம டாக்ஸ் போடணும்னு சொல்லி அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல இவங்க டாக்ஸ் வந்து ஏத்துறேன்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா, 2025ல அப்போ வந்து எல்லாருமே பயந்தாங்க நாடுகள்லாம். ஐயோ! வரி நெறையா போட்டாரு. எப்படின்னா வரி வந்து அந்தந்த நாடு எக்ஸ்போர்ட் பண்றதுக்குலாம் வரி நெறையா போட்டாரு. என்ன ஆகும்னா, இவங்க வரி நெறையா போட்டனால அந்த பொருள் அங்க போறப்ப அதோட விலை வந்து நெறையா வந்து ஏறிடும். இந்த வரி வந்து அது மேல போட்டு பொருளோட விலை ஏறி போயிடும். ஸோ மக்கள் வந்து எப்போதும் வாங்கிட்டு இருந்த விலைய விட பயங்கரமா 50%லாம் ஜாஸ்தி வந்தா யாருமே வாங்க மாட்டாங்க. இப்ப நம்மளே அப்படிதான் நம்ம ஊருக்கு ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு இருக்கோம். ஃபார் இம்போர்ட்டட் பிஸ்கட்ன்னு வச்சுங்க. அது ஒரு 50, ரூ. 100 வித்துட்டு இருக்கு. திடீர்னு டாக்ஸ் போட்டா ரூ. 200 நம்ம கண்டிப்பா வாங்கவே மாட்டோம். வேணாம்ப்பா வேற பிஸ்கட் போயிடுவோம் சொல்லி. ஸோ அவங்க பொருள்லாம் வந்து ஏற்றுமதி பண்றதுக்கு வந்து பொருள்லாம் வந்து தங்கி போயிடும். அவங்க ஏற்றுமதியும் வேணான்னு சொல்லிடுவாங்க. நம்ம பண்ணவும் முடியாது. ஸோ நம்மளுக்கு நஷ்டமாயிடும். ஸோ அதே மாரி தான் நம்ம துணிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான். அங்க போய் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம். அவங்க இப்ப டாக்ஸ் நெறைய போட்டு வியாபாரம் ஆகாதனால துணிலாம் தேங்கி போய் ரொம்ப வந்து பிரச்சனை ஆயிடுச்சுனாங்க. அப்ப நம்ம வேற நாடுகளுக்குலாம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுங்க. அது மாரி இப்ப எல்லாருக்கும் டாக்ஸ் படி அதே மாரி இப்ப யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்கன்னா, இவ்வளோ தூரம் அவங்க பண்றதுனால, கண்டிப்பா வந்து இப்ப இந்த நேட்டோங்கிற அமைப்பே உடையும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடைஞ்சதுன்னா உடனே ரஷ்யாலாம் கூட வந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மேல வந்து போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சு வருது. ஆனா இப்ப சைனா, ரஷ்யாலாம் லைட்டா அப்படியே சொல்லிட்டு ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இன்டர்ஃபியர் ஆகல. ஆனா ரஷ்யா என்ன சொல்லுது, நாங்க வந்து கிரீன்லாண்ட்லாம் பிடிக்கவே மாட்டோம். நாங்கலாம் அத வசப்படுத்தவே மாட்டோம். அதுக்கு ஆசைப்படவும் இல்லைங்கிறது தெரியும் அமெரிக்காவுக்குன்னா. ஸோ என்னன்னா, ரஷ்யா பேர சொல்லி இவங்க அந்த நாட்ட புடிச்சு அதில இருக்கிற பலங்கள்லாம் நம்ம எடுத்து ஆகணுங்கிறத இப்படி ரஷ்யா மேல பழிய போட்டு, சைனா மேல பழிய போட்டு, அவங்கலாம் வந்து எடுத்துருவாங்க. நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாரி போறாங்க.
இது மாரி ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. ட்ரம்ப் வந்து ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா, எதுக்கெடுத்தாலும் வந்து இந்த வரி விதிக்கிறது தான் வந்து ஒரு கையில எடுத்துக்கிறார். ஒரு ஆயுதமா எடுத்துக்கிறாரு அவரு. ஸோ இதே மாரி போயிட்டே இருந்ததுன்னா, எல்லாரும் அவங்கவங்க வெவ்வேறு பக்கம் வியாபாரத்த எல்லாத்தையும் வந்து வெவ்வேறு கண்ட்ரியோட போக ஆரம்பிச்சாங்கன்னா, யுஎஸ் வந்து தனிச்சு விட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் கடைசில லாஸ் ஆகும். யோசிச்சு பாருங்க. ஒரு கண்ட்ரி வந்து மத்த எல்லா கண்ட்ரி மேல வரிய போடுதுன்னு வச்சுங்களேன். அந்த கண்ட்ரிலாம் இத விட்டுட்டு வேண்டான்னு எல்லா கண்ட்ரியும் விலகிட்டு அவங்களுக்குள்ள வியாபாரம் பண்ணிக்க வருது. ஆல்டர்னேட்டிவ் தேடி போயிட்டாங்கன்னா, அப்ப லாஸ் வந்து யாருக்கு வரும்னா, அமெரிக்காவுக்கு தான் வரும். அது புரிஞ்சுக்காம இவரு வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப தன்னோட தான் பெரிய ஒரு வல்லரசு. தான் தான் வச்சதான் சட்டம். உலகத்துக்கே தான் வச்சதான் சட்டம் அப்படிங்கிற மாரி நெனச்சிட்டு இருக்கிறாரு ஒண்ணு. ஏன்னா சைனா கூட இப்படிதான் என்ன ஆச்சுன்னா, அதோட இதெல்லாம் வந்து டாக்ஸ் எல்லாம் நெறைய போட்டோம்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மத்த நாடுகளுக்கு அதாவது ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு, அப்புறம் ஆப்பிரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு, அப்புறம் சவுத் அமெரிக்கா அங்கெல்லாம் வந்து வியாபாரத்த பண்ண ஆரம்பிச்சுச்சு. ஸோ இது மாரி ஃபர்ஸ்ட்டு பயந்த நாடுகள்ல இப்ப வெவ்வேறு விதமா வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இவங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ் என்ன சொல்றாங்கன்னா, யுஎஸ் கம்பெனிஸ்லாம் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நெறைய கட்டுப்பாடு யுஎஸ் கம்பெனிஸ்லாம் அங்க இருக்கும் யூரோப்ல. அதுக்கு வந்து நெறைய கட்டுப்பாடுலாம் விதிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த நேட்டோல இருக்கிற மத்த நாடுகள்லாம் ஒண்ணா கூட்டு சேர்ந்துட்டாங்க. கூட்டு சேர்ந்து அமெரிக்காவுக்கு எகென்ஸ்டா அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே குரல் கொடுத்து அவங்கவங்க ராணுவத்தெல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படி ஆகப்போகுது ஃபியூச்சர்லன்னு புரியல ஒண்ணு. ஸோ இது பண்ணிட்டு இருக்கு. இத தவிர இன்னொன்னு என்ன பண்ணிக்கிறாருன்னா, அ ஐநா சபைன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா? அதாவது அதுவும் உலகப் போருக்கு அப்புறம் வந்து நாடுகளுக்கு வந்து ஒரு நல்லுறவு வேணும். ஒரு சண்டைலாம் வரக்கூடாது. ஒரு அமைதியா இருக்கணும். அதுக்கெல்லாம் வந்து ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லிட்டு ஐநா சபைன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன 193 நாடுகள் வந்து உறுப்பினரா இருக்கிறாங்க. ஸோ இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில இவன் என்ன பண்ணிருக்காரு, காசா பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இப்ப பாலஸ்தீனுக்கும், இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்தப்ப, அந்த காசால தான் எல்லாம் காசா வந்து பிடிக்கிறதுக்கு அவ்வளோ வந்து அவங்க சண்டை போட்டு நெறைய அழிவுலாம் ஏற்படுது. ஸோ இப்ப அந்த நாட்டுல வந்து அமைதி வரணும். அந்த நாட்டுல வந்து மக்கள்லாம் நல்லா வளர்ச்சி பணிகள் நடக்கணும் அப்படிங்கிற காரணம் சொல்லி ஐநால, இவர் என்ன பண்ணிக்கிறார் ட்ரம்ப்னா, போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்ப உருவாக்கியிருக்கிறார். அந்த அமைப்புக்கு யார் தலைவர்னா, ட்ரம்ப் தான் தலைவர். ஸோ அவர் என்ன சொல்றாரு, 5 வருஷம் தான் பிரசிடென்ட்டா இருப்பேன். இப்போ 1 வருஷம் போயிடுச்சு 4 வருஷம் தான். ஸோ இது வந்து லைஃப் லைம் அவர் சாகுற வரைக்கும் அவர் தான் அந்த தலைவர். அந்த அந்த இதுக்கு. ஸோ உலகத்துக்கே வந்து தான் தான் தலைவரா ஆகணும்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனா ஐநால என்ன சொல்லி பர்மிஷன் வாங்கியிருக்காருன்னா, காசால வந்து வளர்ச்சி பணிகள்லாம் செய்யணும், போணும். அமைதி வைக்கிறதுக்காக நாங்க நாங்க தலையிடணும், போணும். அந்த நாட்ட நல்லபடியா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி போயிருக்கிறாரு. இதுக்கு வந்து நெறைய நாடுகளுக்கு வந்து அழைப்பிதழ் குடுத்துருக்காரு. இந்தியாவுக்கு வந்து அழைப்பு குடுத்துருக்காரு. வரணும் வந்து எல்லாம் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. இல்ல 3 அது இருக்கிற நாடுகள்லாம் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவ இன்னும் யாரும் சேரல. 3 வருஷத்துக்கு ஒரு தடவ மாறிட்டே இருப்பாங்க. அது வந்து நிரந்தரமா இருக்கணும்னா 9,000 கோடி வந்து பணம் கட்டணுமா. கட்டினா நிரந்தரமா உறுப்பினரா இருக்கலாம். அது ஸோ இப்ப என்ன பண்ணுவாருன்னா, அந்த பேர வச்சு காசா பிரச்சனை தீர்க்கறதுக்குன்னு சொல்லி வந்துட்டு, உலகத்துல எந்த இடத்துல பிரச்சனைனாலும், அமைதி இல்ல, சண்டைனாலும் இப்ப அமெரிக்கா போய் ஈஸியா தலையிடலாம். ஸோ ட்ரம்ப் போய் தலையிடுவார். தலையிட்டு அத சரி பண்ணலாம். ஸோ லைசென்ஸ் மாரி வாங்கிட்டாரு. வாங்கிட்டு அத வச்சு பண்ண போறாரு. ஆனா கேள்வி கேட்க யாருமே இல்ல. இப்ப யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. மத்த எல்லாம் அப்படியே அமைதியா தான் இருக்கிறாங்க. ஏன்னா, தேவையில்லாம மத்த எல்லாம் போய் சண்டை போட்டு பிரச்சனை, நாட்டுல அமைதி போகும். ஏற்கனவே தேவையில்லாத சண்டை தானே அப்படிங்கிற மாரி அமைதியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இது எங்க போய் முடிய போகுது என்னன்னு சொல்லி தெரியல. இப்ப நேட்டோல இருக்கிறனால இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்ப ட்ரம்ப் வந்து இது ஒண்ணு பண்ணி இது ஒண்ணு மெயினா பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு விஷயம். இதுக்கு நடுவுல வந்து ஈரான் பிரச்சனையிலயும் நமக்கு தெரியும். ஈரான் பிரச்சனையிலயும் தலையிட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படின்னா, ஈரான்ல வந்து உள்நாட்டு பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து ரொம்ப வந்து அந்த இஸ்ரேல் இப்ப சண்டை நடந்தது பார்த்தீங்களா? இஸ்ரேல், பாலஸ்தீன் தலையெடுப்ப. அப்ப அத சப்போர்ட் பண்ணுச்சு. பாலஸ்தீனுக்கு வந்து ஈரான் சப்போர்ட் பண்ணுச்சு. அந்த பிரச்சனையில வந்து இஸ்ரேலுக்கு வந்து ரொம்ப கோவம் ஈரான் மேலலாம். ஸோ அமெரிக்காவுக்கும் கோவம். அதனால ஏன்னா இஸ்ரேலும், அமெரிக்காவும் ரொம்ப க்ளோஸ். அதனால என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஊர்லயும் போய் ஏதாவது பிடிக்கணும். அங்கேயும் வந்து ஆயில் நெறையா இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு. அது மேல கை வச்சு முதல்ல பொருளாதார தடையெல்லாம் விதிச்சாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த ஹமாஸ், ஹிஸ்புல்லா அந்த தீவிரவாத அமைப்புக்குலாம் சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வந்து என்ன பண்ணாங்க, பொருளாதார தடையெல்லாம் முதல்ல விரிச்சிருந்தாங்க. ஸோ அணுசக்தி திட்டம்லாம் பண்றாங்க. தீவிரவாத அமைப்புலாம் நெறையா இருக்கு அப்படின்னு காரணம் சொல்லி பொருளாதார தடையெல்லாம் விதிச்சாங்க அமெரிக்கா. ஸோ அதனால ரொம்ப வந்து அவங்க ரொம்ப பொருளாதார வீழ்ச்சி அடைந்து ரொம்ப வந்து அதுவும் வந்து அந்த ஈரானோட அந்த அவங்க கரன்சி இருக்குல்ல, அதோட மதிப்பு வந்து டாலருக்கு அகைன்ஸ்டா ரொம்பவும் குறைஞ்சு போச்சு. மக்கள்லாம் ரொம்ப வறுமையில ரொம்ப ஒரு 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 மட்டன், சிக்கன்லாம் வாங்கி சாப்பிடுற அளவுக்கு கூட காசு இல்லாம அவ்ளோ வறுமையில இருக்கிறதுனால போராட்டம் மக்கள் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா. அதுல வந்து அந்த அந்த தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து அயதுல்லா கமேனி அப்படின்னு சொல்லி அயதுல்லா அலி கமேனின்னு சொல்லி அந்த தலைவர், அந்த ஈரானோட தலைவர், அதிபர்.
அவரு மக்கள் வந்து போராட்டம் நடத்துறதுனால, சண்டை போட்டு அவங்க வரவங்களையெல்லாம் வந்து ஷூட் பண்றது, ஜெயில்ல போடுறது இப்படியே வந்து கிட்ட 2000 பேர் போல செத்து போயிட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து ஒரு 800 பேருக்கு வந்து மரண தண்டனை விதிச்சு, மரண தண்டனை நிறைவேற்றுறதுக்காக இருந்திருக்கிறாங்க. இத வந்து ட்ரம்ப் வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ வந்து அவங்கள மரண தண்டனைலாம் குடுக்கக்கூடாதுன்னு தான் அமெரிக்கா கேள்வி கேட்கும். ஸோ எங்க பிரச்சனையோ அவங்க நுழையிறாரு. அது கேள்வி கேட்கும். அதனால அத நிறுத்தி வைன்னு சொன்னோனே, இவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ உடனே ட்ரம்ப் வந்து அவருடைய எக்ஸ் பேஜ் மாரி அவங்க ட்ரூத் பேஜ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல வந்து என்ன சொல்லியிருக்கிறார், நாங்க சொன்னதுனால அவங்க நிறுத்திட்டாங்க. தற்காலிகமா நிறுத்திருக்கிறாங்க, பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்க சொல்றத அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் போராட தான் செய்வாங்க. அது மாரி போராட்டம்லாம் செய்வாங்க. நீங்க போராடுங்க அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாரு. இது வந்து இஸ்ரேலு இவங்க தான் தூண்டி விடுறாங்கன்னு சொல்லி ஈரான் நினைச்சிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ ஈரானையும் அது மாரி உள்ளார பூந்து அவரு குட்டைய கிளப்பி அதையும் பிடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்காரு போல இருக்கு. ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இது மாரி வர்ற மாரி இருந்தா, அந்த இதுல வந்து சவுதி அரேபியாலாம் வந்து சப்போர்ட். ஏன்னா அவங்களும் அரப் கண்ட்ரீஸ்ல அவங்களும் சப்போர்ட். கத்தார் இவங்கலாம் வந்து இது வான்வழியா தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வான்வெளியில மூடிட்டாங்க. ஏன்னா ராணுவ அந்த இதெல்லாம் வந்து சண்டை போடுவாங்கல்ல, ஃப்ளைட்ல ராணுவ போர் விமானம்லாம் வந்து பண்ணும்னு சொல்லிட்டு, அவங்க இத தாண்டி தான் போணும்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா அந்த வான்வெளியில மூடி இருக்குது. அது ஒண்ணு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஜலசந்தின்னு ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஜலசந்தி. அது வந்து ஹார்மஸ் ஜலசந்தி. அத வந்து என்ன பண்றா, குளோஸ் பண்றதுக்கு ஈரான் பிளான் பண்ணிருக்கு. எப்படின்னா, அது அது வழியா தான் நெறைய எண்ணெயெல்லாம் வந்து எல்லா நாடுகளுக்கும் போகும். அத மூடிட்டோம்னா, இவங்க நாட்டுல இருந்தும் சரி, மத்த நாட்டுல இருந்து போறதும் அந்த வழியா தான் போகும். அத மூடிட்டோம்னா, இப்ப ரொம்ப வந்து பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிரும். எண்ணெயெல்லாம் கொண்டே போக முடியாது எல்லா நாடுகளுக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். அது வேற எல்லாம் பயப்படுறாங்க ஒண்ணு. ஸோ அந்த வழிய வந்து ஈரான் வச்சிருக்காங்க. அது என்ன பண்ணுது ஈரான்னா, விடமாட்டோம். கடைசி வரைக்கும் நாங்க வந்து போராடி செத்தாலும் பரவால்ல. அமெரிக்காட்ட அடிபணிய மாட்டோம். சண்டை போட்டு செத்தாலும் பரவால்ல. ஆனா கண்டிப்பா வந்து அடிபணிய மாட்டோம் அப்படிங்கிற மாரி ஈரான் சொல்லிட்டு இருக்குது. ஆனா இவங்க வந்து இந்த போராட்ட மக்கள்ல வந்து நீங்க போராடுங்க, சண்டை போடுங்க. அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இங்க இப்படி சொல்றவங்க, கிரீன்லாண்ட்ல மக்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வேண்டாம். இவங்க ஆட்சி பண்றவங்களே போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்து எங்கள அடிமை மாரி நடத்துவாங்க. சர்வாதிகாரி மாரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க மக்களோட மதிப்பு, இங்க மக்களோட மதிப்புக்கு மதிப்பு குடுக்குறீங்கல்ல, சொல்றீங்கல்ல, போராடுங்க. மக்கள் உரிமைக்காக போராடுறாங்கன்னு. அப்ப அங்க இருக்கிற மக்களும் அதே மாரின்னா அவங்களும் போராடுவாங்கன்னு தெரியும்ல. அப்ப அவங்கள போய் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாமா? ஸோ இவரு வந்து இப்படி அப்படி மாத்தி மாத்தி என்ன பண்றதுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லி ஒரு அமைப்ப உருவாக்கி தலைவரா அவர் ஆயிட்டாருன்னு வச்சுங்க. பிரச்சனையே எப்படி இப்படி போதோ தெரியல. இப்ப ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் இப்ப ஆயிட்டே வருது. ஒவ்வொரு சண்டை அது இது வந்துட்டே இருக்குது. இப்ப இந்த பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கு. ஸோ ஐரோப்பிய நாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? திருப்பி வார் வருமா? என்ன ஒண்ணுமே தெரியல. அடுத்து சைனா இவங்கலாம் வந்து ரஷ்யாலாம் என்ன பண்ணும் அப்படிங்கிற மாரி தெரியல. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது நியூஸ் வந்துட்டே இருக்குது. இதான் இப்ப லேட்டஸ்ட்டா வந்தது அப்டேட். இந்த போர்ட் ஆஃப் பீஸ் ஆரம்பிச்சது தான். ஸோ அடுத்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆனா அமெரிக்கா பண்றது சரியில்லன்னு எல்லா நாடுகளுமே குரல் குடுக்குறாங்க. அவ்ளோ கெட்ட பேரு. ட்ரம்ப்னால தான் சொல்றேன். அந்த ஊர் மக்களுக்கே அவர் பண்றதெல்லாம் சரியா விஷயம் பிடிக்கவே இல்ல. சரி எங்க போய் என்ன முடியுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.